ஹலோ ஆல், வெல்கம் டு பயோஸ் கம்ப்யூட்டர் ஸ்டோர். இன்றைக்கி நம்ம ஒரு பட்ஜெட் பிசி பற்றி பார்க்க போகிறோங்க. நிறையா கஸ்டமர்ஸ் கேட்டுட்ருக்கிறது ஒரு 65Kல ஒரு நல்ல பிசி கேமிங் அண்ட் மல்டி டாஸ்கிங்க்கு சஜஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த பிசி பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன காம்பனன்ட்ஸுங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். AMDயில் Ryzen 7 ப்ராசர் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ Ryzen 7ல் இது என்ன சீரீஸ்னால் 5700X ப்ராசர், 8 கோர் 16 த்ரெட் இருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டில் Ryzen 7 சீரீஸ் நல்ல ப்ராசருங்க இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மதர் போர்ட் கிகாபைட்டில் B450 DS3H வைஃபைங்கிற மதர் போர்ட் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மதர் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா வைஃபை அண்ட் ப்ளூடூத் இன்பில்ட்டாக வந்துடும். B450 சீரீஸு நீங்கள் ஒரு பட்ஜெட்டில் ஒரு பிசி பில்ட் பண்ணணும், வைஃபை அண்ட் ப்ளூடூத் இன்பில்ட்டாக வரணும்னு கேட்டிங்கன்னா கிகாபைட்டோட B450 சீரீஸ் ஒரு எக்ஸலண்ட்டான மதர் போர்டுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜுங்க. கிங்ஸ்டனில் 250GB M.2 NVMe சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு பேரலாக பார்த்தீங்க அப்படின்னா ரேம் வந்து கார்ஷேரில் 16GB 3200 MHz சஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் எடுக்கிறது பெஸ்ட்டுங்க. ஒன்று வந்து SSD, இன்னொன்று வந்து ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ SSD பார்த்தீங்கன்னா மினிமமாக உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் இல்லைனாலும் ஒரு 250GB NVMe SSD போட்டுக்கிறது எப்போவுமே சேஃபர் சைடு. உங்களோட ஓஎஸும் அப்புறம் நீங்கள் ரன் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ், கேம்ஸ் எதாக இருந்தாலுமே SSDயில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சிஸ்டம் பூட்டிங் ஸ்பீட்லேருந்து சாஃப்ட்வேர் ரன்னிங் டைம்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு SSD இன்ஸ்டண்ட்டாக பண்ணி கொடுக்கும். செகண்டரியாக நீங்கள் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிசிக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறது 250GB NVMe SSDயும் Seagate 1TB ஹார்ட் டிஸ்க்கும் செகண்டரி ஸ்டோரேஜை சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த பட்ஜெட் பிசிக்கு நம்ம ஏர் கூலர் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நீங்கள் ஒரு கேமிங் இல்லை எடிட்டிங் மாதிரி அப்ளிகேஷன் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராசரில் வரக்கூடிய ஸ்டாக் கூலர் உங்களுக்கு பேசிக் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் கொடுக்கும். உங்களோட சிஸ்டம்லோட வந்து அது தாங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அதுக்காக நீங்கள் மினிமம் ஏர் கூலராவது போகணும் அப்படிங்கிறத நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த பிசியில் நாங்கள் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறது டீப் கூலில் கேமக்ஸ் சீரீஸில் AG400ங்கிற ஏர் கூலர் வித் RGB ஆப்ஷனோடு கொடுத்துருக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கேபினெட்டுங்க. இது ஒரு பட்ஜெட் பிசி அப்படின்னால பேசிக் RGB வரக்கூடிய ஒரு 2500 பட்ஜெட்டில் இருக்க ஆன்டி ஸ்போர்ட்ஸில் 120 AGங்கிற கேபினெட் தான் இந்த பிசி பில்க்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒரு காம்பேக்டான மிட் டவர் பிசி கேஸுங்க. ஸோ இதில் M80X போர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் ஃபிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை EVGAல 450 வாட்ஸ் 80+ பிரான்ச் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்ம என்ன கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பவர் சப்ளைஸ் வேரி ஆகும். இந்த பிசி பில்டில் நாங்கள் யூஸ் பண்ணிக்கக்கூடிய கிராஃபிக் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா NVIDIA GTX 1650 4GB கிராஃபிக் கார்டு Inno3D பிராண்டில் சஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க. இது ஒரு 3 இயர்ஸ் வாரண்ட்டி வரக்கூடிய ஒரு நல்ல கிராஃபிக் கார்டு பிராண்டு. நம்ம 65K மல்டி டாஸ்கிங் பிசி பில்ட் பண்ணியாச்சு. இதோட ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். ஸோ 65Kக்கு நீங்கள் ஒரு நல்ல பிசி பில்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். இந்த பிசி பில்ட்டில் இன்க்ளூடிங் 24 inch வியூசோனிக் மானிட்டரையும் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மானிட்டர் மட்டும் இல்லைங்க, அதில் RGB கீபோர்ட் அண்ட் மவுஸும் TVS பிராண்டில் காம்போவாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 65Kக்கு கேமிங், எடிட்டிங், மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பிசி பில்ட் கண்டிப்பாக நம்ம பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்பெக்கில் நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பிசி பில்ட் நாங்கள் கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி பண்ணி தந்துட்டுருக்கோம். உங்களோட பிசி பில்ட் ரெக்குயர்மெண்ட் எதாக இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட ஸ்டோர் நம்பர் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்டோரோட லொக்கேஷனும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். மீண்டும் ஒரு பிசி பில்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை.